சிறுகடிக்க ஆசை சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சீதா வந்து ரொம்பவே கோபமா இருக்காங்க. உடனே சீதா கிட்ட மீனா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு சீதா, ஏன் இவ்வளோ கோபமா இருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஆளு பெரிய ஆள், அவர் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறது எனக்கு பயங்கர கோபமா வருதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏய் முதல்ல நிறுத்தடை, என்ன ஆச்சு, யாரை பத்தி பேசிட்டு இருக்க? இல்லக்கா, என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாங்க, டிராஃபிக் போலீஸ். அவர்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கிட்டா. ரோட்ல இருந்தாரு, அவர் டியூட்டில இருந்திருக்காரு. அது தெரியாம ஹெல்மெட் போடாம இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட கத்துட்டு இருக்க வண்டி. ஹெல்மெட் போடாம போனதுக்கு நீங்க எதுக்காக ஹெல்மெட் போடல, ஃபைனை கட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. சார், நான் என்ன தெரியுதா உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேஷுவலா தான் கேட்டேன். ஏன் அது கூட வந்து அப்படி பேசிடுறாங்கக்கா, அவரெல்லாம் என்ன மனுஷன் தெரியலன்றாங்க. ஒருவேளை வந்து அவரு கடமையில கண்ணியும் கட்டுப்பாடு அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கலாம். எல்லா போலீஸும் அந்த மாதிரி கிடையாது இல்லக்கா. ஆமா, எனக்கும் தான் தெரியுது. உன் மாமா கிட்ட ஒரு டிராஃபிக் போலீஸ் வேணுனே வந்து சண்டை போடுறது, வம்பு இழுக்கிறது இப்படியும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல போலீஸும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கலாமா? அவர் நார்மலா இருக்கும்போது கண்டிப்பா பேசுவாரு. இதுக்கு எதுக்காக நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ற? அப்படி இல்லக்கா, அது வந்துன்றாங்க. இருக்கட்டும் வீடு, அவங்க நல்ல விஷயத்துக்கு இருந்தா அது நல்லது தானேன்னு சொல்லிட்டு சீதாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க மீனா. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.